ஹாய் டாபனிஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் ஜியா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டைமுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னு தமிழில் இருக்க பார்த்துக்கோங்கண்ணா. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பியாக இருங்க. ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் என்ன, டயாங் வந்து உங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட். உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் லைக் ஒரு 7 or 8 years டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனாலே வந்து நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாப்போ வந்து கல்யாணம் வீட்டுக்கு வர வழியிலேயே உங்கள் அக்கா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா 3 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் நீங்கள் சின்ன பொண்ணுன்றதுனாலே வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கல. நீங்கள் யாருமே இல்லையா, அதனாலே வந்து உங்களை வந்து அவர் கூட்டிகிட்டு வந்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு 12th இந்த மாதிரி படிக்கும்போது அவங்க அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீ வெளியே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. தயங்கு வந்து லைக் ஒரு 30 ஏஜ், உங்களுக்கு வந்து ஒரு 1918 அந்த மாதிரி, ஓகேவா? அதனாலே தயங்கு வந்து இந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லை. என்னமா பேசிகிட்ருக்கேன், நம்மளோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. என்னடா சொல்லியிருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணுக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, உனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும். நான் அவளோட அக்காவோட ஹஸ்பண்டுமா. அவள் அக்கா தான் இறந்துட்டாளம்மா, போதும்மா, வேண்டாம். நீங்கள் பழசியாக இருக்குன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது போதும். இப்போ 2வது எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை தனியாக அவரோட மேன்ஷன் மாதிரி இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பார். அங்கே வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பாட்டி, அங்கே மெய்ட் மாதிரி. அவங்களுக்கு உங்கள் சின்ன வயசுலேருந்தே தெரியும், நீங்கள் வந்து அவங்க கூட வளர்ந்துருப்பீங்க. தயங்கம் அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தயங்கம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, தயங்கம் வந்து ப்ரொஃபஸர். நீங்களும் தயங்கம் வந்து ஒரே காலேஜ் தான் ஒரே காலேஜில் தான் இருக்கீங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா, இந்த மெய்டு தான் பொறுமையாக சாப்பிடுவேன், எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றேன். ஐயோ பாட்டி, நீங்கள் வேறு ஒரு பெரிய பிரச்சனை, இந்த தயங்கம் வரத்துக்குள்ளே நான் சாப்பிட்டுக்கிட்டு போயிடணும். என்னடி பண்ணேன், திருப்பி என்ன பண்ணி தொலைச்சா அவங்கக்கிட்ட. ஐயோ பாட்டி, நான் ஒன்றும் பண்ணல, எல்லாம் இந்த கிளாஸ் பசங்க தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, பார்த்துக்கோங்க. ஷோ, இப்போ பார்த்தாலும் ஏன்டியா அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ பாட்டி, நான் ஒன்றும் சண்டை போடல, புரியுதா? அவர் தான் ரொம்ப பண்ணுறாரு. நான் தான் லவ் பண்ணுறேன்ல, தெரியுதுல்ல, அவர் திருப்பி பண்ணால் என்னவா அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா. அப்போ தான் தயங்க வந்து ஒரு மாதிரி கோமார் வர வயின் கத்திக்கிட்டே வருவார். வயன், மாமா நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? மாமா அது வந்து காலேஜில் என்ன சொன்ன வயன்? காலேஜில் நீ காலேஜில் எல்லாருக்கிட்டையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அந்த விஷயம் இப்போ பிரின்சிபல் வரைக்கும் போயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தெரியுமா வேலைக்கு? மாமா நான் ஒன்றும் சொல்லலை, அதை வந்து பாரு போதும். இந்த சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன்னு நினைக்காது. எதுவும் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தான் நான் எவ்வளோ செல்ல கொடுத்து வளர்க்குறேன். உன்னை வளர்க்குறேன்னா ஜஸ்ட் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டுன்ற இதில் மட்டும்தான். நீ தேவையில்லாமல் என்னை லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்காது, புரியுதா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஹாஷாக பேசிடுவாரா. மொயினுக்குமே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எப்போவுமே இது மாதிரி தான் பேசுவார். மாதிரி ஹாஷாக திட்டிடுவார். மொயினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி, போதுமாம்மா, நீங்கள் ஒன்று பார்த்துக்க தேவை, எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு ரூமுக்குள்ளே போய் சாத்திடுவாங்க. டோரை லாக் பண்ணிவிடுவாங்களா. டைமுக்கு ஒரு மாதிரி கோவமாக அவர் ரூமுக்கு போயிடுவார். ஒரு மாதிரி நைட் ஆகிடும். அப்போ தான் ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருக்குமா. பையன் தான் வந்துல, நான் வெளியே போகிற மாதிரி. டைம் என்னாச்சு, எங்கே போகிறடி நீ? இல்லை பாட்டி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன். மாமா கேட்க மாட்டார், கேட்டாவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்ல வயன் கிளம்பி போயிடுவாங்களா. டைம் அப்போ தான் கீழே இறங்கி வருவாரா. வந்துடலாம் வயன் கத்திட்டே வருவாரா. டோரை நாக் பண்ணிகிட்டே இருப்பாரா. டோர் ஓப்பனில் இருக்கும். தன் வயனும் இல்லை பாட்டி வருவாங்களா. அம்மா வயனுங்க. அது வந்து தம்பி அம்மா வயனுங்கன்னு கேட்டவங்கக்கிட்ட. அதை வந்து சொல்லுங்கம்மா, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு போயிருக்கா. எமர்ஜென்சியா? அவள் எமர்ஜென்சி தான் எனக்கு தானே கால் பண்ணுவா. எங்கே போயிருக்கா அப்படின்ட்டு கேட்டோன்னே, தெரியலப்பா, அவள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொல்லிவிடு. டைம் பார்த்தா 1 o'clock ஆகிட்ருக்கும். என்னது இந்நேரத்துக்கா அப்படின்ட்டு. அவர் ப்ரொஃபஸர் தானே, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கெலாம் கால் பண்ணி கேட்பார். இந்த மாதிரி வாங்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால், எந்த ஃப்ரெண்டு வீட்டுன்னு சொல்லலை அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜாராவோட அம்மா தான் எடுத்து, மாமா தம்பி இங்கே தான் இருக்காங்க, எல்லாம் மொட்டை மாடியில் அரட்டை அடிச்சிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொன்னோடனே தயங்கம் வருவாரா. மேலே வந்து பார்த்தா வயன் தான். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து ஃபெலிக்ஸ். 2 பேரும் மேலே கையை போட்டு, வாழ்க்கையை தேடி நானும் போகிறேன், சோகத்தில் பாடும் பாட்டுக்காரன் பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா. தயனுக்கு செம்ம கோவமாக வருமா. எதிர்க்க வந்து
இதற்கு வந்து அர்ஜுன். அர்ஜுனுக்கு வந்து ரொம்ப வயனை பிடிக்கும். ஆனால் அவரோட இன்டென்ஷன்லாம் சரியில்லை, ஓகேவா? ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்டே இருப்பாரா, தயங்குறது நல்லா நோட் பண்ணுவார். ஒரு மாதிரி கோமா வயன் வயன் அப்படின்னு கூப்பிடுவாரா, வயன் வந்துட்டு மாமா நீங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் நான் கேட்கணும், டைம் என்னாச்சு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்கள் வேலை கூட நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா வயன். எனக்கு செம்ம டென்ஷனாக ஆகும். பார்த்தா அர்ஜுன் தான் ஒரு மாதிரி வயனு குறுக்குன்னு பார்த்துட்டே இருப்பாரா. தேங்க் அது வரை ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்குமா. வயன் கூட அப்படின்னு கையை பிடிச்சி இருப்பாரா. வயனில் நான் வரமாட்டேன் ஒரு அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டுட்டு நின்றுட்டே இருப்பாங்களா. அப்போ எல்லோரும் வந்து சார் அது வந்து என்ன நடக்குது இங்கே ஃபெலிக்ஸ்? உங்களுக்கு என்ன டைம் என்ன ஆகுது? அவள் தான் போய்த்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனில் சார் இங்கே பாருங்கள், இது ஒன்றும் காலேஜ் இல்லை, புரியுதா? நீங்கள் வந்து ப்ரொஃபஸரும் இல்லை, ஓகேவா? நான் அவங்களோட ஸ்டூடெண்ட்டும் இல்லை. இது வந்து பப்ளிக் ப்ளேஸ். ஸோ பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்வாங்களா. டைமுக்கு மாதிரி கோவமாக வருமா. ஃபெலிக்ஸ் சார் நீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அமைதியாக ரெடி, யாருக்கடா இந்த ஆள் வேறு காண்டில் இருக்கான், நீ பேசுகிற பேச்சை பார்த்தா இன்டர்னலில் கை வச்சிருவான் போலேயே அப்படின்ட்டு இருக்குமா. அர்ஜுன் வந்து வயனோட கையை பிடிச்சிட்டு ஆமாம் சார், அவன் சொல்கிறது கரெக்டு தானே, அவளுக்கு வர விருப்பம் இல்லைனா நீங்கள் ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது, புரியுதா? நீங்கள் யார், ஜஸ்ட் கார்டியன், அவ்வளோதானே. அது மட்டும் இல்லை, அவளுக்கு 18 ஆயிடுச்சுல, ஸோ அவன் அவளை பார்த்துப்பா அப்படின்னு சொன்னானே. எனக்கு செம்மையாக கோவம் வருமா. அர்ஜுனோட கையை எடுத்து விட்டுட்டு வயனை தரன்னு இழுத்துட்டே வர வயனில் மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்ட்டு வராங்களா. தேவைண்ணா எப்பா அமைதியாக வந்து டென்ஷன் ஆக்காது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டு இழுத்துட்டே வந்துடுவாரா. அப்படியே திரும்பி பார்த்துட்டு இங்கே பாரு சாரா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 மினிட்ஸில் இவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கணும், புரியுதா? இல்லைன்னா இது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு சாரா பார்த்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்களா. வயனா இதுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலன்ட்டீங்களா, அப்போ நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன? இங்கே பாரு வயன், நான் இத்தனை வருஷம்னு பார்த்துக்கிட்டேன், அது ஒன்றும் லவ் இல்லை, புரியுதா? என்னமோ ஒரு பாசம், புரியுதா? இப்போவும் அதுதான். நீ நேற்றுக்கு அதுவும் இந்த பசங்க கூட, அதுவும் இந்த அர்ஜுன் கூட சுற்றுறது சரியே இல்லை வயன். ஆமாம் இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசாதீங்க. இங்கே பாருங்க, நான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லலை, அந்த அர்ஜுனை பற்றி. போதும் மாமா, நீங்கள் யாரை பற்றி தான் சொல்ல தேவை, உங்களுக்கு என்ன? நான் உங்கள் கூடயே இருக்கணும், ஆனால் உங்களை லவ் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே இருக்கணும், ஆனால் அவங்க நீங்கள் மட்டும் லவ் பண்ண மாட்டேங்க, அதானே? இங்கே பாருங்க, அவனை லவ் பண்ணான்னு சொல்லவே. ஸோ டென்ஷன் ஆகாத அமைதியாக அப்படின்னு டைம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே வருவாரான். அதுக்கப்புறம் வீடு வந்துடுமா. திருப்பி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இங்கேப்பா இதான் லாஸ்ட், இதுக்கு மேலே எதுவும் பண்ணாது, திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன், புரியுதா வயன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அவங்க மேலே போய்ட்டு வர ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பாட்டி தான் வந்து ஏன்டா இவ்வளோ கோவப்படுத்துகிற அவனை, அவன் பாவலை, ஏன்டா அவனை கஷ்டப்படுத்துகிற நீ, போங்க பாட்டி, நீங்கள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? எனக்கு புரியுதுடா, அதுக்குன்னு அவன் பாவம் இல்லை, உனக்கே தெரியும், அவன் உனக்காக தானே அவன் ஃபேமிலிலாம் விட்டுட்டு இங்கே இருக்கான், அதான் சொல்கிறேன், ஏன் எனக்காக இருக்கணும்? அம்மா அப்பா அக்கா எல்லாரும் போயிட்டாங்க, நாங்கள் மிஸ் பண்ணாத மாதிரி அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு தெரியுமா. நான் கேட்டேண்ணா, அவர் என் லைஃப்பில் வர சொல்லி கேட்டேண்ணா, அவர் தானே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு தெரியுமா. இது இன்ஃபாக்சுவேஷன் இல்லை பாட்டி, இல்லை எனக்கு அவர் மேலே அவ்வளோ லவ் இருக்குது தெரியுமா. நான் சின்ன வயசில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் பாட்டி, அவர் ஏன் பாட்டி புரிஞ்சிக்கவே மாட்டார், என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கார், எப்போ பார்த்தாலும் வார்த்தையால் கொண்டுக்கிட்டே இருக்கார். இப்போ கூட அவர் என் மேலே இருக்கிற பாசத்தில் கூப்பிட வரல பாட்டி. எல்லோரும் கேட்பாங்களே, வயனை இங்கே தான் பார்த்துக்கிட்டேன், இங்கே அதுக்காக தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். ஐயோ இந்த பொண்ணை வேறு அந்த பையனை புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் விட்டுடுவாங்க. மார்னிங் ஆகிடுமா, பையனோட அம்மா அப்பா தான் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. அத்தை மாமா அப்படின்ட்டு வயன் தான் வந்து அவங்களெலாம் பிடிக்காது, கொஞ்சம் பிடிக்கும் அவங்களுக்கு. வயன் மாமா இப்படி உட்கார வச்சு உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. தயங்கவும் வருவார். வயன் வந்து தயங்கிட்ட பேச மாட்டாங்களா, இது நல்லா நோட் பண்ணுவாங்க. அவங்க அம்மா நோட் பண்ணிவிட்டு என்னடா உனக்கு இவளுக்கு சண்டையா, பேசவே மாட்டேறீங்க? அப்படிலாம் இல்லைம்மா பேசுவோமே, ஏன் அப்படின்னு தயங்க சொல்லிட்டு வரேன். அவங்க உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. வயன் தயங்க அவங்க அம்மா தானே, வயன் இப்படியா பேசணும் வாய் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவாங்களா. கூட்டிகிட்டு போய் வயன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அத்தை என்ன சொல்கிறீங்க? இல்லை வயன், நாங்கள் உனக்கு வேறு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். பண்ணிக்கிறியா?
அத்தை உங்களுக்கே தெரியும்ல நம்ம அம்மா லவ் பண்ணுறேன்னு. ஐயோ நான் சொன்னால் புரிஞ்சுக்கும். அவனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவன் கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்கிட்டான். ஆனால் அவன் ஒன்றும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், அவனும் கொஞ்சம் ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிப்பான்ல. அவன் உனக்காக தானே இத்தனை நாள் பண்ணாமல் இருந்தான். புரிஞ்சுக்கோ. என்னத்த சொல்கிறீங்க? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா மாமா? ஒத்துக்கிட்டான் அவன். அப்படியா மாமா? நிஜமாலும் ஒத்துக்கிச்சாத்த? ஒத்துக்கிட்டாங்க. நீ மட்டும் அவன் உனக்கு கல்யாணம் பண்ண சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். நீ பண்ணிக்கிட்டான், அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிப்பான்ல கல்யாணம். உனக்கும் வயசாகிடுச்சு இல்லைடா, நாங்களும் நீயே பண்ணி வைக்கணும். அதான் அவனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. அவனுக்கு ஒரு மாதிரி மண்டை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சான் அப்படின்ட்டு. ஓகே அதான் அப்படின்றவாங்களா. நீ செல்லனா அப்படின்ட்டு டைம் எங்கள் அம்மா வந்து வயனை பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக இருக்குமா. டைம் நோட் பண்ணிட்டு என்னம்மாச்சு அவன் மூஞ்சே சரியில்லை. ஒன்றும் இல்லைடா, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் டைம் நல்லா நோட் பண்ணிகிட்டே இருப்பாரு. வயன் மூஞ்சே சரியே இருக்காதா. அதுக்கப்புறம் டைம் அவங்க அம்மா அப்பாலாம் போயிடுவாங்களாம். அப்போ வந்து டைம் வந்து வயன்கிட்ட கேட்பாரு, என்னாச்சு, ஏன் மூஞ்சே சரியில்லை? ஒன்றும் இல்லை அம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களா. டைமுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சுங்க, திருப்பி ஆரம்பிக்கிறாப்ப எதையோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இந்த பாட்டுக்கு எதோ சொல்லிகிட்டு இருப்பார். என்னம்மா பண்ணுறது, இவன் ஏன் தான் புரிஞ்சுக்கவே மாட்டாள். இங்கே பாருடா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காது. அவள் நீ வளர்த்த பொண்ணு தான், அதுக்குன்னு எனக்கு தெரியும்டா, உனக்கும் அவளை பிடிக்கும், அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவள் தான் உன்னையும் சுற்றி வராள. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? இது யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல அவளை. அவளுக்கு யாருமே இல்லாத டைம் எனக்கு அவளை பிடிக்கும் தான். நான் யாரையுமே அவளை கேரக்டர் பார்த்துக்காத அவளுக்கு நான் அவளை கேரக்டர் பார்த்துக்கிட்டேன். எல்லாம் என் தப்பு தான். யாருமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்ம எல்லா பசங்களும் கொடுத்தா அவங்களும் திருப்பி தரணும்னு தான் நினைப்பாங்க. அவ்வளோதான்ம்மா, அவள் தான் சின்ன பொண்ணு, அவள் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கான், விட்டுருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். இந்த பாட்டிக்கு தான். ஸோ இவனும் அவளை புரிஞ்சுக்க மாட்டான், அவளும் இவனை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பி பண்ணிகிட்ருப்பாங்க. நான் தான் ஒரு மாதிரி கிளம்பிலாம் வெளியே வருவாங்களாம். டைமில் பார்த்துட்ருப்பேன். எங்கே போகிறேன்? காலேஜுக்கா? ட்ராப் பண்ணுறேன். இல்லை மாமா, நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னாச்சு? இல்லை மாமா, அத்தை கூப்பிட்டாங்க, நான் பார்த்துட்டு வரேன். அத்தை கூப்பிட்டாங்களா? ஆமாம் மாமா, நானும் வரேன். இதில் பரவாயில்ல, நான் கூப்பிட்டு நான் ட்ராப் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு டைம் என்ன பண்ணுவார், வயனோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களா. வயன் கொஞ்சம் பேசிட்டே வருவாங்க. டைம் பார்த்துட்டே இருப்பார். வயன் ஒரு மாதிரி சேடாக கீழே வச்சுட்டு இருப்பாங்க, மாதிரி கீழே கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக என்னாச்சு சொல்லலாமா? இல்லை மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி டைம் பார்த்துட்டே ஒரு வயன் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. வந்துட்டியா? ஏன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கு? என்னாச்சும்மா, எதுக்கு அவங்க கூப்பிட்டீங்க? அது வந்து என்னாச்சும்மா சொல்லுமா? அது வந்துடா, இல்லைடா, வயனுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதான் வயனை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு திரும்பிட்டா வயன்டாம தலை குனிஞ்சிட்டு நீ இதே இருப்பாங்களா. என்ன வேணும் சொல்லிட்டு இருக்கேன்? எதுக்கு கல்யாணம்? நீ படிச்சுட்டு தானே இருக்கே இப்போ அப்படின்னு டைம் கேட்பாரா. வயன் அம்மா எதுவுமே பதிலே சொல்லாமல் பார்த்துட்டே இருப்பாங்களா. உடனே அவங்க அம்மா தான் வந்து என்னடா மிரட்டு அவளை, நீ வெறும் கார்டியன், அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ. அவளுக்கு வந்து 18 மேலே ஆயிடுச்சுல, இதுக்கு மேலே அவள் மேஜர் தான், அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளுக்கும் ஒரு புது லைஃப், ஒரு ஃபேமிலி வேணும்ல அப்படின்னு சொன்னோடனே பயங்க ஒரு மாதிரி என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன், சின்ன பொண்ணு தானேம்மா, ஏன் போதும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். இதுக்கப்புறம் டைம் அவங்க அம்மா தான் வயனை கூப்பிட்டு போய் அழகாக சாரீலாம் கட்டி விட்டு ரெடிலாம் பண்ணுவாங்களாம். அவங்க ஒரு மாதிரி சேடாகவே இருப்பாங்க. அவங்க அத்தை கேட்பாங்க, என்னடா ஃபோர்ஸ் பண்ணுறடா? சாச்சா இல்லைத்தா, எனக்கு ஓகே தான், நானும் எத்தனை நாள் மாமாவோட லைஃப்லேயே இருந்து கஷ்டப்படுறது, அவரும் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும்ல. செல்லம் என்ன அப்படின்ட்டு அவங்க அத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் தான் வருவாங்க. யாருன்னா அர்ஜுன் ஃபேமிலி தான். எனக்கு பார்த்தோன்னே டென்ஷனாக இருக்கும். அம்மா
இது யாருன்னு தெரியும்டா. என்ன வயனோட ஃப்ரெண்டு தானே, அந்த பையனுக்கு வயனை ரொம்ப பிடிக்குமா. வயன் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சும்மா சுற்றிட்டு இருந்தால, அதனால அவன் வந்து என்கிட்ட கேட்டான். நானும் சரி பெரிய ஃபேமிலியாக இருக்கேன்னு ஓகேன்றேன்டா. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அவன் சரியில்லைம்மா. இங்கே பாருதேன், அவன் நல்ல பையன்தான், நான் விசாரிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்க, புரியுதா? இது வயனோட லைஃப், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் டைமுக்கு பிடிச்சி நிற்க வச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷனாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. வயனுக்கு தெரியும் அர்ஜுனுக்கு வந்து வயனை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு அவங்களும் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அர்ஜுனோட ஃபேமிலிலேருந்து கேட்பாங்க வயன்கிட்ட, ஓகேவான்ட்டு. வயனும் ஓகேன்றுவாங்க. தேங்க் தானே வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயேன். மாமா இரு வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயேன். மாமா இரு மாமா, என்னம்மா பண்ணிட்டுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. வயன் தேங்கம்மா நின்றுட்டே இருப்பார், பதட்டமாக இருக்கும். ஐயோ இவகிட்ட வேற என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் போயிடுவாங்க. தேங்க என்ன பண்ணுவார், வயனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பானா. வயன் அந்த மாதிரி அழகாக சாரீ தான் கட்டியிருப்பாங்க. தேங்க் ஃபஸ்ட் டைம் வந்து வயனை சாரியில் பார்க்குறது. அப்போவே தேங்க் ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்கும். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரா. நீங்கள் வச்சுட்டு இப்போ என்ன மாமா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்போ என்னை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு வயன் கேட்பாங்களா. தேங்க் சொல்லுவார், வயன் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஏன் மாமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுண்ணா அப்படின்ட்டு வயன் கேட்பாங்களா. தேங்க் சொல்லுவார், இங்கே பாரு வயன், அவன் சரியில்லை தெரியும் மாமா, இப்போ என்ன அதனால நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப் தானே. வயன் நீ என் மேலே இருக்கிற கோவத்தில் தப்பான முடிவு எடுக்கிற வயன், பரவாயில்ல மாமா, பார்த்துக்கிறேண்ணா. அர்ஜுன் தானே, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். பாரு வயன், நீ எதுவும் பைத்தியம் மாதிரி முடிவு எடுத்துட்ருக்க. என் மேலே இருக்கிற கோபத்தில் உன் லைஃப்பை நீயே நாசனம் பண்ணிக்காத வயன். இல்லை மாமா, நான் உன் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த முடிவு எடுக்கலை. நினச்சேன் மாமா, நான் உன் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த முடிவு எடுத்தேன். இல்லை மாமா, நான் உன் மேலே இருக்கிற பாசத்தில் இந்த முடிவு எடுத்தேன். அத்தை சொன்னாங்க நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்னு. நான் கூட நினச்சேன் மாமா, உனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அதான் என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன்ட்டு. பட் அப்படி இல்லை மாமா, உனக்கு என் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரி மாமா, நான் தான் லைஃப்பை கெடுத்துட்டேன் போல. பரவாயில்ல, இனிமேல் நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். எப்போதுமே இப்படி நல்லா தான் இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டே இருப்பாங்க. டைமுக்கு ஒரு மாதிரி இங்கே நின்றுருப்பாங்க. நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க மாட்டார் அவங்க அம்மா கிட்டே கல்யாணத்துக்கு ஓகேங்களா. உங்கள் அம்மாவை தான் இல்லை வயன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், தயங்கம் பண்ணிப்பார் ஒரு எண்ணத்தில் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. வயன் ஒரு மாதிரி திருப்பி அந்த வீட்டுக்கு தான் போவாங்களா. பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே, பாட்டி நான் போயிடுவேன், அப்புறமா நீங்களாம் வந்து தயங்க மாமா நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் பாட்டி, நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, ஏன்னா தயங்க மாமாவோட நிலமெல்லாம் சிக்கி நல்லா தான் நடக்கும். இப்படி பேசிட்டே இருக்கும். தயங்க வருவாரா, ஒரு மாதிரி வாங்கிங்கள பாட்டி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்களா. தயங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரா. என்னடா தயங்க இதெல்லாம் தெரியலம்மா, எல்லாரும் இன்னும் பண்ணிட்டு போகிறாங்க, என் லைஃப்பில் என்ன தவிர எல்லாரும் அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னது பாட்டி தான் சொல்லுவாங்க, சரியா நான் சின்ன வயசுலேருந்து நான் அவங்க கூட தான் இருக்கேன். ஆமாம்மா, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. என் குட்டி வயசுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன். நீ இது வரைக்கும் உனக்காக நீயா ஒரு முடிவு எடுத்தனா அது வயன் விஷயத்தில் மட்டும்தான் தெரியுமா. நீ சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்ப தெரியுமா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் படித்தேன், அவங்க சொன்னாங்க நீ பிஸ்னஸை பார்த்த, அவங்க சொன்னாங்க தான் அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்களோட வாழ்க்கையில் நீயா யோசிச்சு எந்த முடிவும் எடுத்ததே இல்லை தெரியுமா தயா அப்படின்னு இந்த பாட்டி சொல்லுவாங்களோ. தயங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துட்டே இருப்பானா. ஆமாடா, நீ ஒரே ஒரு முடிவு எடுத்தனா அது வயன் விஷயத்தில் மட்டும்தான், அதுவும் அவனோட ஃபேமிலியெல்லாம் எதிர்த்து. நான் அந்த முடிவு உன்னை பாதிச்சான்னு கேட்டால் அது உனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த முடிவால் நீ ஹாப்பியாக இருந்தேன்னு கேட்டால் நிறைய உனக்கு ஒரு தேர்ந்தா பின்னாடி சுற்றிக்கிட்டு இந்த மொத்த வீடும் கலகலன்னு இருந்துச்சு தெரியுமா.
இப்போ திருப்பியும் நீ தான் முடிவு எடுக்கணும். எப்போவுமே என்னோட முடிவு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதை பற்றி யோசிக்காத, போ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுவாங்களாம். நான் இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பேன், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்த நாள் மார்னிங் ஒயின் கிளம்பிலாம் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வருவாங்க. எப்பவுமே வந்து டைமில் வந்து ஒயினை ட்ராப் பண்ணுவார். வருவாங்களா, அப்போ தான் வந்து அர்ஜுன் வருவாரா. ஒயின் போகலாமா? அர்ஜுன், இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்? இல்லை காலேஜுக்கு வருவேன், அதான் நான் பிக்கப் பண்ணலான்ட்டு அப்படின்னு சொல்லுவாரா. உடனே டைம் வந்துட்டு, இல்லை நான் பிக்கப் பண்ணி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் அவளை. இல்லை இல்லை சார், நான் நாளே அதை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுவார், வயனோட கையை பிடிச்சிட்டு போகலாமா வயன் அப்படின்ட்டு இப்படி கூப்பிடுவேனா. உடனே தேங்க என்ன பண்ணுவார், வயனோட கையை பிடிச்சிட்டு வா வயன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரா. வயன் இப்படிவாங்க தேங்கோட கையை வச்சுட்டு, இல்லை மாமா நீங்கள் போங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கூடயே போவாங்க. தேங்க்கு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம். ஒரு மாதிரி அங்கேயே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாட்டி பார்த்துருப்பேன். அவங்க வந்து, என்னடா காலேஜுக்கு போகல? இல்லை போகணும். இங்கே பாருடா, அவள் வந்து அவளை கல்யாணம் படிக்க போகிற பையன் கூட தானே போகிறா. நீ ஏன் ஃபீல் பண்ணுற? சந்தோஷம் தானே பண்ணணும். போ, அவள் ஹாப்பியாக இருந்தால் போனதெல்லாம் உனக்கு. காலேஜுக்கு போ, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க காலேஜுக்கு வருவாரா. எல்லோரும் ஃபுல்லாக காசு பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிப்பார், நான் வந்து ஒயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. எல்லோரும் ஃபுல்லாக காசு பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒயினை வந்து நைன் சார் தானே லவ் பண்ணுறா, யார் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் ஒருத்தர் சங்குக், அவரும் வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான். அவர் வந்து பயாலஜி ப்ரொஃபஸர். அவர் வந்து, இதையா இங்கே வாங்கண்டா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய், என்னடா நடக்குதுங்க? என்னடா நடக்குதுன்னா, என்னாச்சு? வயன் அந்த அர்ஜுன் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா? ஆமாண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே அர்ஜுன் சங்குக் சொல்வார், ஏய் அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியும்ல, அவனுக்கு அவன் கல்யாணம் பண்ணி தரப்போற. நீங்கள் அவன் தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே தயங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக வந்து, இங்கே பாரு சங்குக், நான் ஒன்றும் அவள் லவ் பண்ணலை, எனக்கு புரியுதா? அவள் தான் ஏதோ என்னை பண்ணுறேன்னு சும்மா சுற்றிட்டு இருந்தான். ஓ அப்படியா? மொத்த காலேஜுக்குமே தெரியும்டா உன்னை தான் லவ் பண்ணுறான்ட்டு. எதுக்குடா அவள் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவளுக்கு பிடிக்காம தானே அவள் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏதாச்சும் பண்ணுதான், எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுறாங்க ஜங்குக். என்னை வந்து இதை கேட்காத, எல்லாம் அவங்க முடிவு தான், புரியுதா அப்படின்ட்டு தயங்கம் சொல்லிட்டு போயிட்டு வரா. ஒரு மாதிரி ஜங்குக், ஷோ இவன் வேற தலைவலி பிடிச்சவன் போல அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் வந்து கல்யாண நாள்லாம் வரும். ஒயின்லாம் ஒரு மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அழகாக இருக்காது உன்னைக்கு, என்னடா செம்ம அழகாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருப்பாங்களாம். ஒயின் ஒரு மாதிரி ஃபேக்காக சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து எங்கே வருவார், இதை வந்து வயனுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ தான் வயன்னா செம்ம அழகாக இருப்பாங்களா. டைம் கம்மி பார்ப்பாரு, வயன் இவ்வளோ பெரிய பொண்ணா நீ அப்படின்னு. அதான் செம்ம அழகாக இருப்பாங்களா வயன். ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பார் ஸ்டன் ஆகி. ஒரு மாதிரி வயன் டைம் ஆகும்போது தான், என்னடா பண்ணிட்டு கொடுடா. இப்படி வயன் அழகாக இருக்காளா, உனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு அந்த ஜூஸ் வாங்கி இந்த குடிச்சிருவேன். இல்லை அத்தை எனக்கு வேண்டாம். ஐயோ வயன் குறி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை போயிடுவாங்களா. வயன் எனக்கு வந்து ஜூஸ் கீழே வச்சுட்டு அந்த டேபிளில் உட்காந்துருப்பாங்களா. தேங்க் வந்து, வயன் நிஜமான அழகாக இருக்கு, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு மாதிரி டைமிங்க வயனே பார்த்துட்டே இருப்பார். வயனுக்கு நல்லாவே தெரியுது. அவங்கள, ஆமாம் நான் வந்து வெளியே போகிறேன், இரு வயன் இந்த ஜூஸை குடிச்சிருப்போம். இல்லை மாமா எனக்கு வேண்டாம். ஏன், நீ காலேருந்து சாப்பிட்லன்னு தெரியும், இந்த ஜூஸ் ஆச்சு குடி, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ல. இல்லை மாமா இனிமேல் நீங்கள் எனக்கு அக்கறைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்கிறீங்களா அப்பப்போ யாருமே இல்லைன்னு தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டேன்ட்டு. இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை மாமா. இதை நான் பார்த்துக்கிறேன். இல்லைனா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், அங்கே பார்த்துப்பாங்க. இல்லைனா என்னை நானே பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் இனிமேல் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அர்ஜுன் ஃபோன் பண்ணுவாரா. ஃபோன் எடுத்துட்டு, சொல்லு அர்ஜுன். ஏன் என்ன அழகாக இருக்க போல, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை ஏன்
நான் தான் அவனோட ரூமில் சிசிடிவி வச்சுருக்கேன். ஆமாடி, என் ஹார்ட்டே சிசிடிவி தானே. ஐயோ வேறு கிரிஞ்சு பண்ணி தான் அடிக்கிறானே. சொல்லு அர்ஜுன். அழகாக இருக்கா போல. அப்புறம் ஒரே ஒரு கிஸ் தர்றது. என்ன பேசுகிற அர்ஜுன்? இல்லை வையன், எப்படியோ கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் புடிச்சு பண்ணிட்டு ஆகிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இதுக்கு கீழே வராது வையன். ஒரே ஒரு கிஸ் மட்டும் தான். ஐயோ நான் சொல்லியிருக்கேன்ல அர்ஜுன், இதெல்லாம் வேண்டாம். தப்பு அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஐயோ வையன் ஓயன் நீ வேறு அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கு வந்து இந்த அர்ஜுன் ஃபோனை வச்சுருவாரா. ஸோ இவன் வேறு நடுப்ப சாவடிக்கிறானே அப்படின்ட்டு வைன் உக்காந்துட்டு, இதுதான் லைஃப், ஏற்றுக்கணும் புரியுதா அப்படின்ட்டு பேசி அவங்களையும் என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்களே. இப்படி கொஞ்சம் நேரம் ஆகிடுமா. டைம் தான் வந்து வயன் எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டால, அவளுக்கே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னால் அவங்க எதுவும் சண்டை போடல. டைம் பார்ப்பாரா என்னாச்சு போய் பார்த்தா அங்கே தான் வந்து அர்ஜுன் அவங்க அப்பா தான் தயங்க உங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. இன்னங்க பொண்ணு இவ, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுலாம் வேண்டாம் அப்படின்ட்டு தயங்க தான் போய் என்னாச்சு, எதுக்கு என்ன பிரச்சனை, இவர் தான் உங்கள் பையனா, இவர் கூட தான் அந்த பொண்ணு இருந்துச்சா எனக்கு செம்ம கோவம் வருமா. உடனே போய் அவரோட ஷர்ட்டை பிடிச்சிருவாரா. உடனே அவங்க அம்மா அர்ஜுன் அவங்க அம்மா வந்து, தம்பி கையெடு, என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ, என் புருஷன் கையெடு, உங்கள் கொஸ்டின் பேசுகிறேன் சரியா, என்ன பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் ஊர் உலகத்தில் இல்லாத சொல்லலைல்ல. கையெடு முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே. தேங்க மாதிரி எட்டிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், என்ன தம்பி, எத்தனை வருஷம் அவங்க கூட தான் இருந்தாங்க இது தனியாக ஒரு வீட்டில். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க புரியுதா அவங்களுக்கு. நான் ஒன்றும் இல்லாத பொழுது சொல்லலையே. என்னமோ நீ அவங்க அக்கா புருஷன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க அக்கா செத்தது இத்தனை வருஷம் நீயும் அவளை தனியாக ஒரு வீட்டில் இருந்ததெல்லாம் சொல்லலையே. என்னமோ இப்பயே தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா அவ்வளோதான். ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி அந்த பையனுக்கு தலையில் கட்டி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசுவேன்னா எனக்கு மாதிரி கோவமாக வருமா. பையன் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்து அர்ஜுன் அவங்க அப்பாவே அடிச்சிருவாரா. அந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக இருந்து கல்யாணமே நின்றுடும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அவங்க பாட்டுன்னு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ தான் வந்து அவங்க அம்மா இருந்தாங்களா, வந்து போய் அப்படின்னுவாங்களா. போகலாம் அத்தை ஐன்னு அது வந்து என்னாச்சு அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களா. எனக்கு ஒரு மாதிரி மனசோடு வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி மனசோடு உட்காந்துட்டு இருப்பாங்களா. அதான் எங்க வரா மைன் வாங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்களா. சாரி மைன் என்னால் தானே இதெல்லாம். ஐயோ இன்னும் அம்மாவுக்கு பேசுகிறேங்க. இல்லை மைன் எங்கள் அம்மா பேசுனாங்க, உன்னை தனியாக கூட்டிட்டுனா பிரச்சனை ஆகும்ன்ட்டு. நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ஏதோ ஒரு இதில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது வைன், அவன் லைஃப்லேயே ஸ்பாயில் பண்ணிட்டல மாமா. யாருமே இல்லாமல் நான் தனியாக நிற்கும் போது எனக்காக நீங்கள் சண்டை போட்டு நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க மாமா. யாரையும் ஒன்றா பேசிட்டு போட்டோம். எனக்கு தெரியும் நான் உங்கள் பின்னாடி எத்தனை நாள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சுற்றிருக்கேன். நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இல்லை, நம்ம வளர்த்த பொண்ணு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் லவ் கூட பண்ணுறேன்ட்டீங்க. நீங்கள் அப்படி இல்லை மாமா, நான் தான் அந்த மாதிரி போல அன்லக்கி போல அப்படின்னு சொல்லிட்டு வேணுமா உட்காந்துட்டே இருப்பாங்களா. தயங்க அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, தயங்கோட கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, ஏன் இந்த கல்யாணம் இருக்கக்கூடாது, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னமா பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பயே சொன்னேன் படித்து நீ தானே இல்லை நான் அவளை பார்த்துப்பேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். நான் அப்போ சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அவளோட லைஃப் எனக்கு எடுத்துடாத தயவுன்னு சொன்னேன். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வேறு வழியே இல்லை, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னுமா பேசிகிட்டு இருக்கேன் நீ, அவள் சின்ன இங்கே பாரு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மொத்தம் 7 வருஷம் டிஃப்ரென்ஸ். நான் நல்லா இல்லை இன்னும் ஒரு 10-11 வருஷம் இருக்குமா அவ்வளோதானே. அது மட்டும் இல்லை தயம் அவளுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷம் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருந்தீங்க அதே மாதிரி இருங்கடா அவ்வளோதானே. ஆனால் நீ பேசுகிறது சரியே இல்லைம்மா. இங்கே பாருடா நான் சொல்லிட்டேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ ஏன்டா அவளுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன். அதுக்குன்னு இன்னமும் பேசிட்டு இருக்கேனே. இங்கே பாரு அவளோட லைஃப் ஏதோ நல்லா கெட்டுடுச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே அவள் தான் அவளோட வைஃப். இல்லைனா அவளோட வாழ்க்கையும் கெட்டுடும் புரியுதா. அவளுக்கு இன்னும் பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்க சொல்லலையே, அவளுக்கு ரொம்ப நேசிச்சு ஒருத்தனை தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் நான். எனக்கு தெரியுங்க உனக்கு அவளை பிடிக்கும்,
இப்போ அந்த சொன்னால் புரிஞ்சுக்கும். உனக்கு அவளை பிடிக்கும் தானே, கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தயங்கம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. வீட்டில் இருந்தாலும் அவங்க மாதிரி கஷ்டமாகவே இருக்குமா. அதுக்கப்புறம் என்னாவும் வெயிட்டிங் நைட்டாக ஒயின் ஒரு மாதிரி உட்காந்துட்ருப்பாங்கல்ல, ஒயின் டைம் அவங்க அம்மா தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நீ எப்படியோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனால் நீ தான் அப்போ குட்டி பொண்ணா அந்த நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன் தெரியுமா தான் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அவன் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டே இருந்தான். எப்படியோ நீங்கள் எங்கள் வீட்டு மருமகளாயிட்ட. எப்படியோடா நீ நினச்ச வழக்கங்கிட்ட கழிச்சிருச்சுல, கடவுள் உனக்கும் தயங்கம் தான் எழுந்திருக்கான் போல், அதான் அவங்க அக்காவை அவன்கிட்ட பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கெல்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு தயங்க ஒரு தான் போய் உட்கார வச்சுருப்பாங்களே. தயங்க வருவார். அப்போ தான் வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்ல வருவாரா. ஒன்று வயன் எழுந்து பரவாயில்லம்மா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரியும் உனக்கு என்ன அப்போத்துலேருந்து பிடிக்காதுன்ட்டு. இது கூட ஏதோ எனக்காக போதுமாம்மா, நீ இத்தனை வருஷம் எனக்காக என்னோடய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் பண்ண வேண்டாம். நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாமாம்மா, உனக்கு பிடிச்ச லைஃப் நீ ஹாப்பியாக இரு. நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப்பை, திருப்பியும் உனக்கு கஷ்டப்படுத்த நான் விரும்பலமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூமில் போய் ஒரு மாதிரி ஷவர் கீழே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதே இருந்தாங்க. டைம் வந்து இவன் நான் சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கும் கஷ்டமாக இருக்கும். நல்லா தெரியுது தயங்கு ஒரு மாதிரி அவன் அழுகுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேலே இருக்க நின்றுட்டுருப்பாரான். அவன் ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிடுவாங்க. தயங்க ஒரு மாதிரி ஐயன் என்னமாம்மா, எனக்கு தான் சோஃபாவில் படுத்து ஆகாதுல, எழுந்து இப்போ பெட்டில் படு. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வயன் நீ உருண்டு கீழே விழுந்துருவ வயன். ஆமாம் பரவாயில்ல, நான் விழுந்தால் நான் கீழே கூட படுத்துக்கிறேன். நீங்கள் பெட்லேயே படுத்துக்கோங்க புரியுதம்மா, நான் எப்பவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து படுத்துருவாரா. இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். ஒரு 1 வீக் ஒரு மாதிரி 2 பேரும் ஒழுங்காகவே பேசிக்காமல், ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நார்மலாக பேசுறது கூட இல்லாமல் அப்படி போயிட்டுருக்கு. கொஞ்சமாக கஷ்டம் ஏறிட்டே போகுமா. அப்போ தான் வந்து அர்ஜுன் கால் பண்ணுவார். வாயினும் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்களா. தயங்க நிற்பார். சொல்ல அர்ஜுன் அப்படின்னுவாங்களா. தயங்க பார்த்துட்டு இருப்பார். வயன் எங்கே இருக்கேன், நான் எங்கே இருப்பேன், வீட்டில் தான் இருக்கேன் அர்ஜுன், மீட் பண்ணலாமா வயன் அப்படின்ட்டு அர்ஜுன் கேட்பேன். வயனில் எதுக்கு அர்ஜுன், வேண்டாம் வீடு. இல்லை வயன், சாரி எங்கள் அப்பா அப்படி பேசினது, எனக்கே இதெல்லாம் தெரியாது வயன், நம்ம மீட் பண்ணலாமா. இல்லை அர்ஜுன் வேண்டாமே வயன், ப்ளீஸ் வயன் எனக்காக எனக்கு கஃபேக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. வயனும் ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருப்பாங்களா. தான் கேட்பார் எங்கே வயன் போகிற. அது வந்து எங்கே போயிட்டுருக்கேன், அது வந்து அர்ஜுன் கஃபேக்கு கூப்பிட்டாரு அதான். இப்போ நீ எதுக்கு அவனை பார்க்க போகிற, தெரியல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வர சொன்னார், அதான் தான் போகிறேன். நீ ஒன்றும் போக வேண்டாம். ஏமாம்மா வேண்டான்றல, ஏன் ஒரு புருஷனாக சொல்கிறியா. அப்படிலாம் இல்லை, ஒரு அம்மாவோட கார்டியனாக சொல்கிறேன் அவ்வளோதான். கார்டியன் சொல்கிறதுலாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு வாங்கி இப்போ தான் கிளம்பிட்டு போயிடுவாங்களா. அவங்க மாதிரி வெஸ்டர்ன் மாடலில் கிளம்பியிருப்பாங்களா. எனக்கு ஒரு மாதிரி காண்டாம், இவங்க சொல்கிறேன் கேட்குறலாம் பாரு, மதிக்கிறலாம் பாரு அப்படின்ட்டு போகட்டும் அப்படின்ட்டு அவர் உட்காந்து திருப்பி அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரா. மனசே கேட்காது, போடா அப்படின்ட்டு திருப்பியும் போயிட்டே இருப்பாரா. எந்த கஃபேன்னு தெரியல. ஷோ அப்படின்ட்டு அந்த பாட்டிமாக்கு தான் கால் பண்ணி வயன் எங்கே போயிருக்கான்னு கேளுங்க. ஏன் அவன் அந்த அர்ஜுன் பார்க்க போயிருக்கா, அதான் சீக்கிரம் கேளுங்கம்மா, எந்த கஃபேல இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைடா புருஷனா பொசசிவ் ஆகுது போல், ஐயோம்மா நீங்கள் வேறு சீக்கிரம் கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதோ அர்ஜுனை பார்க்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற கஃபேக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ சொல்லுவாங்க. தயங்க வருவார். அதான் அர்ஜுனும் வயனை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அர்ஜுன் தான் என்ன பண்ணுவார், வயனோட கையை பிடிச்சிட்டு சாரி வயன், அன்னைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கணும், சாரி வயன், உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் உன்னை தள்ளி விட்டுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து, சாரி வயன், நீ அவரை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன், திருப்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வயன், எங்கள் அப்பா மேலே தான் தப்பு இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாரா. ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு 2 கையும் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு பயங்க அங்கேருந்து 10 சும்மா கோமா ஒரு வந்துடலாம் வயன் அப்படின்னு சொல்லுவாரா.
அர்ஜுன் பார்த்துட்டு, சார் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தான் சொன்னேனே மாமா, அர்ஜுன் கூப்பிட்டான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்லுவார், சார் எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையில் உங்களை தள்ளி விட்டுட்டாங்கன்ட்டு, பட் கவலை பண்ணியிருந்தேன் சார், நீங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், நான் வாங்கி பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்லுவாரா. ஒரு டைம் கண்ணெல்லாம் ரெட் ஆகி, யார் பொண்ணுட்டே யார் பார்த்துக்கிறது? எனக்கு ஃபஸ்ட்டு யார் சொன்னா நாங்கள் 2 பேர் டிவோர்ஸ் பண்ண போகிறோன்ட்டு? அதில் கையேட்டா அப்படின்னு சொன்னி அர்ஜுனை கை விட்டுட்டு டைம் நடப்பினாரு. வயனோட சோடரில் கையப்பட்டு, என் ஒய்ஃப் புரியுதா அவனுக்கு, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம், நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்போம், திருப்பி டிவோர்ஸ் பண்ணுவோம், திருப்பி கல்யாணம் பண்ணிப்போம், நடப்பு நீ எதுக்குடா வந்துக்கிட்டு சொல்லிட்டு அர்ஜுன், நீ பண்ணதுக்கு அவனை டிசி கொடுத்துருக்கணும் காலேஜ்லேருந்து, பட் உன்னை அப்படியே வச்சுருக்கோன்னா அந்த படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாது மட்டும்தான். திருப்பி இந்த மாதிரி வேலை பண்ணனா அப்புறம் பார்த்துக்கோ, டைரெக்டாக டிக்கெட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் பண்ணால் வயனை கூட்டிகிட்டு வருவாரா. வயன் பார்த்துட்டே இருப்பாங்க. தயங்க ஒரு மாதிரி குறிக்குறேன்ட்டு தயங்க வந்து காரணம் குறைச்சிட்டு, இங்கேப்பா இது வச்சுட்டு நான் உன்னை வந்து பொண்டாட்டியாக ஏற்றுன்னு நினைக்காது. ஜஸ்ட் அவன்கிட்டேருந்து உன்னை சேவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். புரியுதா அவனுக்கு? அப்படியே மாமா, நம்ம மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, தயாங்கன்னு கூப்பிடும். சரிங்க தயம் போங்க அப்படின்னு சொன்னோடனே தயங்க போவார். ஏதாவது வந்து இருந்தால் போனாலும் அப்படின்ட்டு வயன் ஒரு மாதிரி மண்டையில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியும் போயிட்டே இருக்குமா. அப்போ தான் வந்து புதுசாக பிரியான்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க காலேஜுக்கு, புதுசாக ப்ரொஃபஸராக. அவங்களுக்கு வந்து தயங்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா தயங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ட்டு பேசிட்டே இருப்பாங்களா. காலேஜ் முழுக்க இந்த விஷயம் பரவிடுச்சு. தயங்குக்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆனது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ எப்படியோ வந்து வயன் தான் வந்து அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, ஸோ அதனால் வந்து பிரியா மேம் தான் வந்து தயம் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஃபுல்லாக காசிப் பரவிக்கிட்டே இருக்கான். வயனுக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்கு. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, காண்டாக இருக்குமா, நான் நடக்குது இங்கே அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் பிரியாதயம் பேசிட்டே இருப்பாங்களா. ஒரு நாள் வந்து வயனுக்கு மேலே காண்டாகி, மாமா நில்லு, இங்கே பாரு எனக்கு சொல்லியிருக்கேனா இல்லை நம்ம அம்மனுக்கு கூப்பிடக்கூடாதுன்ட்டு, இங்கே பாரு மாமா, நான் டென்ஷன் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணினா, எனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்னேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நம்ம லைஃப், புரியுதா? நீ ஏன் மாமா திருப்பி அந்த மிஸ்ஸு கூட சுற்றிட்டு இருக்கேன்? யார்? அதான் அந்த பிரியான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ப்ரொஃபஸர், காலேஜ் மொத்தமாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு வயன், மற்றவங்க பேசுறதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது. ஏன் இதுக்கு முன்னாடி கூட தான் ஒன்று வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ண அதான் பண்ணி வந்து பெருசாக கத்திக்கிட்டே இருந்தீங்க. ஆமாம் வயன் சொன்னேன், எதுக்கு போய் சொன்னேன்னு வந்து கேட்டேன், நான் ஒன்றும் லவ் பண்ணிட்டேன் அதுக்குன்னு. ஸோ இப்போ இந்த பிரியாவும் அப்படி தான் சொன்னால் நான் லவ் பண்ண மாட்டேன் அவளையும். மாமா அப்போ உனக்கு எவ்வளோ கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே வரலையா மாமா அப்படின்னு வயன் கேட்பாங்களா. தேங்க்ஸ் சொல்லுவார். வயன் நீ என்ன மோட்டிவேஷனில் கேட்டாலும் சரி, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரல, நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, புரியுதா? நீ எப்போவுமே என்னோடய ஒய்ஃபாக ஆக முடியாது வயன், நீ கண்டிப்பாக உன் மேலே ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வரல, வரவும் வராத வயன், இதுதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கி உக்காந்துட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி காண்டாயிடுவாங்க. அவ்வளோதானே மாமா, உனக்கு என் மேலே எதுவுமே வரல, ஓகே விட்டு, இதுக்கு மேலே நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா. நான் வருவார். இப்போ வந்து அவங்க பழைய மாதிரி அந்த வீட்டில் தான் இருக்காங்க. வருவாரா, வந்துட்டேன் என்ன இன்னைக்கு காலேஜுக்கே வரல அப்படின்ட்டு பையன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வருவாரா. வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அந்த பாட்டிமா கிட்ட கேட்டான், அவன் இன்னமும் தெரியலண்ணா, வித்தியாசமாக இருந்தான், எனக்கு ஏதோ ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு என்கிட்டே வித்தியாசமாக தான் பேசிட்டு போனான். வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருந்தாளா? ஆமாண்ணா தெரியல எங்கே போனான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்களா. நைட் போய் பைத்தியமே பிடிச்சிரும். வேறு காலையில் திட்டோமே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே அட்டெண்டே பண்ணல. கடைசியில் ஜாரா தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஹலோ யார்? ஜாரா, நாங்கள் டைம் சொல்கிறேன், டைம் பேசுகிறேன். பையன் அங்கே இருக்கலாம். ஐயோ சார் லீவ்ங்களா? ஐயோ உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பாசமான பொண்டாட்டி இங்கே தான் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க கிடைக்கிறா தெரியுமா, பேசிட்டீங்களா அவகிட்ட அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. ஜாரா குடிச்சிருக்கியா? ஐயோ சார் நான் குடிக்கல சார்,
சத்தியமாக பிடிக்கல சார். பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வச்சிடாதீங்க சார். உங்கள் பொண்டாட்டி தான் வாயில் ஊற்றி வைக்கிட்டா சார். நான் சொன்னால் நாங்கள் தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கணும். நீங்கள் தான் சார் தப்பு. நீங்கள் தான் சார் உங்கள் பொண்டாட்டியை பார்க்கணும். உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார் நாங்கள். நீங்கள் தான் உங்கள் பொண்டாட்டி திட்டிட்டீங்க. அவள் வந்து எங்கள் மேலெல்லாம் ஊற்றிட்டா சார் சரக்கை. வாங்க சார் அப்படின்னு சொன்னாங்களா. வயன்கிட்ட ஃபோனை கொடு சாரா நீ முதல்ல. ஐயோ சார் அவள் ஆடிக்கிட்டு இருக்கா சார். சாரா நீ மட்டும் ஃபோனை கொடுக்குறது ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் சார். மேக்கெல்லாம் கை வச்சிடாதீங்க சார். கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்களா. விட்டுடு. ஹலோ யார்? ஏன் எங்கே இருக்க நீ? அச்சோ மாமா நீயா? என்ன மாமா எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே. நீ சாராக்கு கால் பண்ண. நீ கால் பண்ணால் என் கை தானாக போயிட்டு இருக்கோம் தெரியுமா. ஏன் இல்லை எங்கே இருக்க நீ? நான் எங்கே இருக்கேன் தெரியலையே. ஆனால் ரொம்ப நல்ல நிம்மதியாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் நல்ல பசங்க பசங்களாம் கேட்குமா. எனக்கு செம்ம பொசசிவ் ஆகிடும். உடனே நீ முதல்ல எங்கே இருக்குன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஃபெலிக்ஸ்லாம் ஃபோன் எடுத்துரு. ஐயோ சார் சீக்கிரம் வாங்க சார். என்னால் முடியல சார் எங்ககிட்ட. டி லொக்கேஷன் சென்ட் பண்ணுடா. சரிங்க சார்னு சொன்னோடனே ஃபெலிக்ஸும் சென்ட் பண்ணிட்டு வரா. ஒரு பப்பு தான் நல்லா ஃபுல்லாக செம்மையாக பாடி நடக்குது போல். எல்லோரும் குடிச்சிட்டு அரட்டை அடிச்சுட்டு செம்மையாக இருக்காங்க. போது தான் வயன் தான் ஒரு மாதிரி. இந்த பக்கம் ஃபெலிக்ஸ், அந்த பக்கம் ஜே, அந்த பக்கம் இன்னொரு பையன் கூட ஜிம்மின்னு எல்லாரும் கூட சேர்ந்து வள சொல்லி ஆடிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. எனக்கு செம்மையாக காண்டாகுமா. ஐயோ கீழே யாரு நீ? ஐயோ மாமா சாரி வாயில் போடும். ஐயோ மாமா வந்துட்டியா? ஒரு மாதிரி வயன் ட்ரெஸ் இல்லாமல் ஷார்ட்டாக போட்டிருப்பாங்களா. கைக்கு செம்மையாக கோவம் வரும். இந்த ட்ரெஸ்ஸு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ? மாமா நீ தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டால. எனக்கு கஷ்டமாயிடுச்சா, அதான் லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு வந்துட்டேன். அது லைஃப் என்ஜாய் பண்ண வந்துட்டேன். முதல்ல கீழே இறங்குடி. ஆமாம் இங்கேருந்து பார்த்தாலும் ரொம்ப குட்டியாக இருக்க தெரியுமா. என் முதல்ல கீழே இறங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. வயன் ஒட்டி தயங்க அப்படியே விழுந்துருவாங்க. தயங்க பிடிச்சி கீழே டிக்க வச்சுட்டு முதல்ல வா. மாமா நான் இருக்கு ஒரு மட்டும் குடிச்சிட்டு வரேன். நீ குடிக்கிறியா? மகன் கொன்னுடுவேன் நான் உன்னை. இப்போ கொல்லு மாமா கொல்லு. உனக்கு இல்லாத உசுறு வேற யாருக்குன்ற கொல்லுடு. பாரு வயன் வந்துரு அப்படின்னு டைம் சொல்லுவாரா. அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க. தயங்க வராது. ஐயோ கட்டவில்லையே அப்படின்னு இருக்கும். வா அப்படின்னு மாமா இரு லாஸ்ட் பைக்குன்னு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. அப்போ ஃபெலிக்ஸ் பாட்டு இப்போ எல்லாரையும் மரியாதை வீட்டுக்கு போயிட்டு போயிடும். இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி போயிடுவாரா. காரில் தான் போய்கிட்டே இருப்பாரா. அப்போ வேணா ஆமாம்மா நிறுத்துமாம்மா என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு நிறுத்துன்னு இருக்கேன். மாமா ஐஸ்கிரீம் கொண்டுடுவாங்க. மாமா ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுமாம்மா. வேறு காண்டு தலை அப்படின்ட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து இந்த தின்னு தலை. தேங்க்ஸ் மாமா அப்படின்ட்டு சாப்பிட்டே இருப்பாங்களா. மாமா என்ன இங்கே பண்ணியே நிறுத்த நீ? எதுக்கு நிறுத்துமாம்மா? இப்போ பாரு வேணும் டென்ஷன் ஆக்காதே அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு போகிறேன். தயம் வந்து வாங்கி நிறுத்துமாம்மா சொல்லி நிறுத்திடுவாங்க. தயம் இப்போ என்ன சொல்லு அப்படின்னு சொன்னோடனே வயன் என்ன பண்ணுவாங்க. தயங்களை பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அது அப்படியே ஏறி தயங்க மேலே உட்காந்துப்பாங்களா. தயங்க மேலே ஹார்ட் பீட்லாம் ஏறிடும். வயன் என்ன பண்ணுவாங்க. தயங்களோட லேப் மேலே உட்காந்துட்டு அவங்க 2 கையும் தயங்களோட நெக்கில் ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு மாதிரி தயங்களோட செஸ்ட்லேயே பட்டுட்டு இருப்பாங்களா. தேங்க்ஸ் சொல்வார். என்ன வயன் சீரியஸ் பண்ண பார்க்குறியா? சுச்சோ அப்படிலாம் இல்லை மாமா. வாயில் போடு என்ன பேசுகிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒன்றெல்லாம் இல்லை. அப்போ எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்? என்ன பண்ணாலும் சரி வயன் நான் சீரியஸ் ஆக மாட்டேன். நமக்குள்ளே அது நடந்தாலும் நான் உன்னை கொண்டாடியே ஏற்றுக்கவே மாட்டேன் வயன். மாமா நீ மாமா இப்படி கஷ்டப்படுத்துகிற நீ இப்போ பார்த்தாலும் இப்படி கஷ்டப்பட்டியே பேசிகிட்டு இருக்க. நீ தாம்மா ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட லிப்ஸை பிடிச்சி தான் இங்கேப்பா இந்த க்யூட்டான லிப்ஸ் தான் எனக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க வலிக்குது விடு சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி டைட்டாக பண்ணிட்டு செஸ் பண்ணி பட்டுட்டு இருப்பாங்க. தேங்க சீரியஸ் பண்ணலன்னா அப்போ இது என்ன பண்ணிட்டுருக்கேன்? இல்லை மாமா நான் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா கூட இப்படி பட்டேன் தெரியுமா சின்ன வயசில்.
இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன் நைட்டில். அதுக்கப்புறம் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தூங்கவே இல்லை. எனக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு ஆசை மாமா. ஆனால் என்ன இதான் சிறு சிறு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பேன். நான் எப்படி பண்ண முடியும் சொல்லு. நான் ஒரு தடவை படுத்துக்கிறேன். நான் கல்யாணம் ஆனப்போ கூட பெட்டில் படுத்தான் இந்த மாதிரி கட்டி பிடிச்சி தூங்கிடணும்னு ஒரு பயம். அதனால தான் தெரியுமா நான் சோஃபாலே படுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க டைரெக்டாக போனாங்களா. டைமுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சே இப்படியா போய் நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படின்ட்டு டைமுக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ணுவேன். என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை கீழே விழுந்துருவல அதான் பிடிச்சிக்கிறேன். அப்படியா? இன்னும் டைட்டாக பிடி பார்க்கலாம். ஏன் நான் வழுக்கிட்டே போகிறேன்ல ஸோ அப்படின்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. டைமுக்கு என்னமோ தெரியல குழந்தையோட லிப்ஸ்டிக்ஸை கிஸ் பண்ண போலே இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் ஒரு மாதிரி லைட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாரா. மைண்டில் என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்று கிஸ் பண்ணம்மா உனக்கு கிஸ்ஸே பண்ண தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அங்கே போய் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். லைட்டாக தாயோட லிப்ஸ்டிக் அடித்து வச்சுருவாங்களாம். டைமில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உனக்கு தெரியவே இல்லைம்மா நீ ஒரு டியூப் லைட் அப்படின்னாங்களாம். டைம் பிடிச்சிருமா ஹாஷாக கிஸ் பண்ணுவாரா. வீடு 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 வழக்கு வீடு 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 என்ன டியூப் லைட்டு அப்படின்ட்டு கிட்ட டைம் வந்து வயனோட நெக்லெலாம் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே கீஸ் வச்சுட்டே இருப்பாராம். இங்கே கீஸ் வச்சுட்டே இருப்பாராம். வயனில் இதுமாம் அப்படின்ட்டு வயன் டைம் மேலே சாஞ்சிருவாங்களாம். டைம் வீட்டுக்கு வந்துட்டு வயன் வந்து பிரைடல்ஸ் எல்லாம் தூக்கி போயிட்டு இருப்பாரா. அவங்க பாட்டு கேட்பாங்க. என்னாச்சு? உங்களோட பேத்தி இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கா, பனிஷ்மெண்ட் தர வேணாம், அவளை அடிக்காதடா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாரான். கூட்டிகிட்டு போய் பேட்டில் தான் படுக்க வச்சுட்டு இப்படி வர வந்து வெளியில் வச்சுட்டு மாமா பனிஷ்மெண்ட் தரேன்னு சொன்னேன் என்ன தருவேன்? மூச்சு தான் இருக்கியா? அப்போ தந்துடலாமா பனிஷ்மெண்ட்டு? வெளியே என்ன பண்ணுவாங்க தயங்க லைட்டாக ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாங்கிக்கிட்டு வந்து அங்கே கிஸ் பண்ணி அங்கங்கே வந்து கீஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மேக்கப் பண்ணிக்குவாங்க. மார்னிங்காக அம்மா வயன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பாங்களா. எழுந்திரிச்சு பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. விட்டு விட்டால் தான் ஞாபகம் இருக்கும் எனக்கு. தயன் வந்து என்ன தான் சீரியஸ் பண்ணாலும் நமக்குள்ளே எதாவது நடந்தாலும் நான் பின்னாடி ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் ஞாபகம் இருக்கும். நம்ம தான் அதில் குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டோமோ மாமா என்ன திட்ட போனார் அப்படின்ட்டு கடைட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு காலேஜுக்கு போயிடுவாங்களா. டைம் ஒரு மாதிரி ஒரு டைம் என்ன இருக்கும், ஒரு 1 o'clock 12 o'clock அப்போ தான் எழுந்து பார்ப்பாரா. மைன் அதான் மைண்ட் இருக்க மாட்டாங்க பக்கத்தில். ஃபுல்லாக தேடிட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து கேட்பாரா கீழே. என்ன சொல்லுவான், அவளடா வந்தாடா சாப்பிட கூட இல்லை. அவன் அப்படியே காலேஜுக்கு போயிட்டான். என்ன நானும் என்னமோடா சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, இப்போ தான் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லிட்டு போயிடுவாங்களா. டைம் ஒரு மாதிரி அப்படியா அப்போ இன்னைக்கு காலேஜுக்கு தான் போயிருக்கா அப்படின்ட்டு காலேஜுக்கு வருவாரா. வந்து பார்த்தா மைண்ட் தான் டைம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைம் பேசி சரி பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் வந்து பிரேக் டைமில் இருக்குமா வயல் மாதிரி கேண்டீனில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படி போயிட்டே இருக்கும். சே தப்பு பண்ணிகிட்டே அவன் மாமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்படுவார் அவர். ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு மண்டிலே அடிச்சிட்டு இருப்பாங்களா. அதான் தயங்க வருவாரா. ஓய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாரா. ஒன்றையும் வாங்கில அது வந்து மாமா அப்படின்னாங்களாம். இந்த கேண்டீனில் வந்து லைட்டாக ஒரு கேப் மாதிரி இருக்கும் அந்த தூணுக்கு பின்னாடி. வரும் வயனை பிடிச்சி லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் மேலே எவ்வளோ கோபமாக இருக்குன்னு தெரியுமா? தெரியுமாம்மா சாரி மாமா நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இன்றைக்கி டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துடும். நம்ம சைன் போட்டு 2 பேருக்கும் ஓகே இல்லை ஸோ டிவோர்ஸ் வாங்கிடலாம். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத மாமா. நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அது நடந்தது எல்லாத்தையுமே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மாமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். டைமுக்கு ஒரு மாதிரி கடலாக ரெட் ஆகிட்டு மறந்துட்டு அப்படின்ட்டு பிடிச்சி செம்மையாக ஹாஷாக கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மைண்டில் பிரேக்கே பண்ண முடியாது. ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ தானே விட்டு போகிறேன்னு சொன்னேன். அதான் எப்படி விட்டு போகிறேன்னு பார்க்குறேன் நானும். எனக்கு பிடிக்காம நைட் எல்லாமே இருந்துச்சு. சாரி மாமா அது நான் வேணுட்டே பண்ணவே இல்லை. ஆமாம் நீ வேணுட்டே பண்ணல நான் வேணுட்டே தானே பண்ணேன். நீ தானே குடிச்சிருந்தேன் நானும் குடிச்சிருந்தேன். மாமா
என்ன சொல்ல? நான் பண்ண வேலைக்கு பார்த்தா நீங்கள் எழுந்தே வந்திருக்க மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்லையே, காலேஜ் வரைக்கும் வந்திருக்கியே, அவ்வளோ சக்தியா இருக்கு. ஓமாம்மா, நீ வேறு. எனக்கு யாருக்கானே வலிக்குது. அப்படியா, பரவாயில்ல, இன்னொரு ரவுண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி பிரைடு ஸ்டூல் தூக்கிடுவாரான். தூக்கிட்டு காலேஜ் வந்து பார்க்க போகிறாங்க. கிளாஸ் இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. நம்மளுக்கு நான் உனக்கு தனியாக கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், மைண்ட் காரில் தான் வச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாராம். வீட்டில் தான் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருப்பாரா. திருப்பி அந்த பாட்டு தான் கேட்பாங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே இறக்கி விடுறாங்க. உங்களோட பேத்திக்கு நைட்டு குத்து பனிஷ்மெண்ட் பார்த்தா தான் திருப்பி ரொம்ப வாழாடுறா, அதான் திருப்பி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ போங்க பாட்டி, உங்கள் பேத்தி பார்க்க தான் இப்படி, ஆனால் செம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த பாட்டி எதுவுமே தெரியாமல் மூச்சிட்டு நின்றுட்டே இருப்பாங்களா. பாட்டிக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கே நீ, அவங்களுக்கு வயசானவங்க ஒன்றும் புரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் தூக்கி போயிட்டு மேலே ஓவர் ஆகிட்டு. ஆமாம், உனக்கு தானே பிடிக்கலன்னு சொன்னி, இப்போ நீ ஏன் பண்ணிட்டுருக்க. பிடிக்காம தான் நைட்டு இப்படி பண்ணேண்ணா. பிடிக்கலன்னு சொன்னேன். எனக்கு உன்னை அப்போத்துலேருந்தே பிடிக்கும் என், ஆனால் என்ன நம்மளுக்கு ஏஜ் கேப் அதான் பார்த்தேன். பட் நீ தானே சொன்னேன். இப்போ தான் புரிஞ்சிச்சோ என் உனக்கு என்னை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. நான் கூட நினச்சேன் ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன்ட்டு, பட் அப்படி இல்லாம என் எனக்கு நிஜமாக என்ன பிடிச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னேன். மைண்ட் பிள்ளைங்க தயங்க லைட்டாக கிஸ் பண்ணிவிடும். இப்போயாச்சும் உனக்கு புரிஞ்சிச்சே லூஸ் மாமா. லூஸ் மாமாவா, யாரை பற்றி அப்படி சொல்லிட்டு இருக்கேன்ட்டு ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூடா.